கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் கூடையில கொட்டின மாதிரி என்ன மேட்சுங்க. எல்சியூக்கே டஃப் தர மாதிரி ஒரு மாசான பிளாக் பஸ்டர் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. ஓப்பனிங் சீனே ரோஹித்தும் தோனியும் ஸ்டாண்ட்ஸ்ல கிரௌடு தெரிக்குது. அந்த 3 டிராகன் டெம்பிள் மாதிரி சஞ்சு துபே இஷான் கிஷன் பொழக்க நாங்க என்ன டம்மியா குடுப்படா கேமியா அதிக் பாண்டியும் திலக்கரமும் கேமியா கொடுக்க 254 ரன் இந்தியா வின்னு அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு போட்டு பார்த்தா யாருங்க அவன் பெத்தல் மூஞ்ச பொத்தல் போட்டு அமைச்சு பண்ற மாதிரி கிளி ஒரே ஆளா நின்று எல்லாருக்கும் சவால் கொடுத்துட்டு மேட்ச் கடைசிக்கு கொண்டு போனாரு. அண்ட் கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சஞ்சு 15 ரன் இருக்கும்போது கேட்சை விட்டாங்க. அவருக்கு 89 ரன் அதை கொண்டு போச்சு. அக்ஷர் பட்டேல் பிடிச்ச 2 கேட்ச் இன்னைக்கு மேட்ச் வின் ஆகிறதுக்கு அந்த 2 கேட்ச் ரொம்ப முக்கியமாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாசான கிளைமேக்ஸ் போற மாதிரி ஒரு பாலுக்கும் பதட்ட ஏற இங்கிலாண்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வெறும் 8 ரன் வித்தியாசம் தோத்துருக்காங்க. அண்ட் ஒரு பாலும் அவ்வளோ த்ரில்லிங்கா போச்சு. இதுல பும்ராவோட ஓவரும் அடிக் பண்ண ரன் அவுட்டும் அக்ஷர் பட்டேல் கேட்சஸும் நம்ம டீமோட ஃபீல்டிங்கும் கடைசியா வந்த டூபியோட போலிங்கும் ஒரு தரமான மேட்சாக இருந்திருங்க. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது 254 ரன் அடித்தோம். கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு பயமுறுத்தினாங்க. கிரேட் நாக் அண்ட்